இந்த நாட்டில் ஒரு கவர்னர் ஊருக்கா போய் கம்பெனி நடத்தினார், தெரியுமா உங்களுக்கு? வரிசையா இங்கே கவர்னர் கம்பெனி நடத்தினாரு. அப்புறம் காரைக்குடியில் போய் நாட்டாசு ஹோட்டல் நடத்தினார், கம்பர் சமாதியில் எல்லா இடத்துலையும் நடத்தினார். அங்கே போயெல்லாம் போய் அவர் கம்பன் புரியல அவருக்கு. அவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல வச்சார் எல்லாரையும். நம்மளால வேறு புரியாமல் ஜெய் ஸ்ரீராம் கவர்னரே வந்திருக்காரு. நம்மளால யாரும் கோட்டு போட்டுருந்தாங்க படித்தவங்க வச்சுப்பாங்க. அவர் கோட்டு போட்டுருக்கு கூட்டு நின்றுருந்து இப்போ இருந்துட்டு அவர் வேலை இல்லை, இதா வேலை அப்படின்னா ஆமாம் அதுதான் வேலை, நீங்கள் அதை மட்டும் தான் செய்யணும். நீங்கள் 24 கொண்டு போய் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை கூப்பிட்டு கூட்டம் நடத்தக்கூடாது, ஐவுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்கள் ஜெயிச்சிட்டாங்க. இதை யார் சொல்லணும்? சோமவல்லியப்பன் பூரா ஆட்கள் தமிழ்நாடு பூரா சொல்லணும். ஏன்னா அடிப்பதை நான் தெய்வம் இருக்குன்னு சொன்ன கண்ணாசன் வெளியே வந்துருக்கீங்க. கண்ணதாசன் அடித்தா இவன் தாங்க முடியாது இல்லையா? அப்படி அடிக்கிறார் கண்ணதாசன். அப்போ கண்ணதாசனை படித்த எல்லோரும் அதற்கு கட்டுப்பட்டு அதை பேச வேண்டிய கட்டாயம் இருந்தது. போகிற போக்கில் சோமவல்லியப்பன் சுப்பிரமணிய சாமியாரோடு அடி அடிக்கிறார். மன்மோகன் சிங்கிற்கே ஆசிரியராக இருந்த சுப்பிரமணிய சாமி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியவில்லையே, ஏன் அப்படின்னா அப்படி கேட்டு சுப்பிரமணிய தெரியுமா தெரியல, நான் தெரிஞ்ச சுப்பிரமணிய சோமவல்லியப்பனுக்கு அதாவது சுப்பிரமணிய சாமி இனிமே கேஸ் போட்டு நம்மளை ஜெயிக்க முடியாது, சோமவல்லியப்பனே நம்புற அளவுக்கு சுப்பிரமணிய சாமி இனிமே வெற்றி வர போதில்லை. அது வைகுண்ட அவர்கள் இப்போ சொல்றாரு, இப்போ கடைசி அவருடைய நிகழ்ச்சியில் சொல்றாரு, அது சொல்றாரு என்னை இன்னும் கொஞ்சம் நீங்கள் குஞ்சிக்கலாங்க, இன்னும் கொஞ்சம் குஞ்சிக்கலாங்க, இன்னும் நல்லா வசந்துக்கலாம் அப்படின்னு. அது எல்லாமே ஏதோ வருது அப்படின்னா கண்ணதாசன் ஒப்பிட்டு வருது. ஏன்னா கண்ணதாசன் கொண்டாடினாங்க. கண்ணதாசன் எவ்வளோ உறுதிக்கெல்லாம் செயல் செஞ்சார், கண்ணதாசன் எவ்வளோ மோசம் நடந்துட்டாரு, கண்ணதாசன் எவ்வளோ இது வராது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஆமாம் அது எல்லாத்தையும் ஆமான்னு சத்தமாக சொன்னார் கண்ணதாசன். நான் ஏன் சொல்கிறேன்னா நான் தான் அறிவுரை சொல்கிறதுக்கான எல்லா பிரதியும் படுத்துறேன். ஏன்னா அதையெல்லாம் நான் செஞ்சதுனால வீழ்ந்தவன் இல்லையா? ஏவிஎம்ல முதல் முறையாக ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. பிள்ளையாருக்கு பாட்டு இருக்கு, முருகனுக்கு பாட்டு இருக்கு, சிவனுக்கு பாட்டு இருக்கு, கிருஷ்ணனுக்கு ஒரு பாட்டு இல்லை. ஸோ கிருஷ்ணன் ஒரு ஆல்பம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி எம்எல்சிகிட்ட போய் கேட்டோன்னே எம்எல்சி வந்து நல்லா தமிழ்லாம் அண்ணனை கேளுங்க. அண்ணன் கிட்ட போய் ஏவிஎம் பேசுது. அண்ணன் அன்னைக்கு வந்து 25,000 வாங்கிட்டு இருக்காரு. தடாத அடியாக 50,000 கேட்குறாரு. ஒரு ஆல்பம் என்பது 6 பாட்டு தான், அதிகபட்சம் ஒரு 7 பாட்டு வச்சுக்கலாம், அவ்வளோதான். 7 வச்சா கூட 35 தான். கண்ணதாசன் 50,000 கேட்குறாரு. இன்னும் 50,000 கேட்குறாரு. எப்போவுமே உன்னை உயர்த்தி கேட்டால் நமக்கு கிடைக்காம போயிடணும் அப்படின்னு நினைக்கிறது சாதாரண மனிதர்களின் பண்பு இல்லையா? நம்பிக்கை இருக்கிற என்ன செய்வான்? கொடுத்தா கிடைக்கும் சிவந்த பொருள், வேணும்னா கொடுமா. ஏன்னா எப்பொழுதுமே அவங்களுக்கு எல்லாரும் சொல்ற கேளுங்க, எனக்கு இருக்கிற ரொம்ப கொஞ்ச அனுபவத்தில் நான் பெற்ற ஒரே ஒரு பாடம் சோமவல்லியப்பன் மாதிரி பல மேலாண்மை ஆசிரியர்கள்ட்ட அறிந்து கற்றுக்கொண்ட பாடம், யூ டோன்ட் கெட் வாட் யூ டிசர்வ், யூ கெட் வாட் யூ நெகோஷியேட். யாருமே உலகத்தில் வந்து அதோடா எப்பேற்பட்ட அறிவாளிக்கிங்க இந்தாங்க வச்சு ₹1,00,000 கொடுக்கவே மாட்டான். நம்ம ₹1,00,000 கேட்கலாமா, ஓடி போயிட மாட்டான் அவன் அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த கடைசியில் உங்களுக்கு ₹1,00,000 அடையவே முடியாது. நீங்கள் துணிந்து ₹1,00,000 சொன்னீங்கன்னா அவன் வெளியே போய் ஒத்துக்கிட்டு அவன் மேலதிகாரி சொல்லுவான், சார் அவர் எல்லா இடத்துலையும் ₹1,00,000 வாங்குறானா, நான் தான் நமக்காக பேசி ₹1,00,000 ஒத்துக்கி வச்சுக்கேன், ஏன்னா இப்போ அவன் ₹1,00,000 கொடுக்கல அப்படின்னு நம்ம பெருமை அவன் பேசாதீங்க போய். அந்த மாதிரி கண்ணதாசன் 50,000 ஏவிஎம் சின்னதா திருக்கிட்டு நிறுவனம். 50,000 கேட்குறாரு அப்படி எழுதி வரா, அதை பார்க்கணும்ல. ஒருத்தர் தைரியமாக கேட்குறாங்க, சரி எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னா கண்ணதாசன் நாளைக்கே வா அப்படின்னு சுவாரஸ்யத்தை காட்டாம எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கா? சரி எம்எஸ்சிட்டு போய் ஏவிஎம் நிறுவனம் அந்த குமாரி சொல்தான் போயிருக்கு. என்ன மத்தியானம் 3 மணிக்கு வர சொல்கிறார், தூங்கிட மாட்டாரா அப்படின்னு. வழக்கமாக ஓய்வு எடுக்கிறது எல்லாம் தெரியுமா, தூங்க மாட்டாரா அப்படின்னு. அண்ணன் வச்சு விட்டார் 3 மணிக்கு போயிடுவோம். இப்போ எம்எல்சி வந்து 6 மணிக்கு எடுத்துக்கிட்டு கவிதா கோப்பல் வந்தாச்சு. கவிதா கோப்பலில் கண்ணதாசனுக்கு தனியாக அந்த அறைக்குள்ள மேலே போக வர சொன்னார். மேலே போய் அறையை தொடர்ந்தா கண்ணதாசனை காணாம். குமரன் தான் முதல்ல சந்தேகம் இருக்குல்ல, நான் சொன்னேன்ல அப்படின்ட்டு திருப்பி யூனிவர்சிட்டி இருங்க அண்ணே அப்படின்னா கட்டிலுக்கு அந்த பக்கம் தரையில் வந்து துண்டை விரிச்சு பெருவோடமோட படுத்துனார். கண்ணதாசன் மெதுவாக யாரு இப்படி திருக்கிறாரு.
மறுபடியும் படுத்து தூக்குறாரு. நான் சொன்னேன் அப்படிங்கிற குமர மறுபடியும் இருங்க அப்படியே இருந்து சட்டையை கொண்டு அப்புறம் மாட்டிட்டு உட்காந்து ஒன்றும் இல்லை, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன், கொஞ்சம் சாப்பாடு ஒத்துக்கலை, அதனால பேசாக கொண்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொண்டு முடியலாங்கிறார். அடுத்த வார்த்தை குமரன் என்னன்னா இப்போ என்னப்பா வந்துருக்கோம் என்ன ஏது எதுவும் இல்லைக்கா வந்தோன்னு பணம் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கோவத்தில் முதல்ல என்ன பண்ணுறது, மேனேஜரை கூப்பிட்டு போய் பணத்தை வாங்கிட்டு வாங்க ஒரு கார் வந்து பக்கத்தில் கவிதை ஓட்டல் கீழே வந்து நீங்கள் ராஜேஷனோட வரையும் வரணும், ஏவிஎம் வீட்டுக்கு வந்து பணம் எடுத்து வரணும். அந்த போயிட்டு வரணும் 15 நிமிஷம் இல்லை 15 நிமிஷமும் கண்ணதாசன் வேறு அரட்டடிக்கிறார், வேறு விஷயம் பேசுகிறாரு, அரசியல் பேசுகிறாரு, கலை பேசுகிறாரு, மற்றதெல்லாம் பேசுகிறாரு, இதை பற்றி பேச மாட்டேங்கிறார். பணம் வருது, வந்தால் கடுப்பு இருக்குங்களா முதலாளி, வேலையை பற்றி ஒன்றுமே பேசலை, பணம் பிறகு இந்தாங்க பணம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே தம்பி யாருப்பா அப்படிங்கிறார், பணம் கொடுக்குறாரு. வெளியே எட்டி பார்க்குறான், எட்டி பார்த்தா ஒரு வர சொல்லி அப்படிங்கிறாரு. ஒருத்தர் வர்றான், வந்தோன்னே 50,000 கொடுத்து போய் வட்டியை கட்டிருங்க அப்படின்னாரு. சாக்கை தெரியுங்கல்ல, ஒருத்தர் பணம் வாங்கியிருந்தேன், இன்னைக்கு 50,000 கொடுக்குறா சொல்லியிருந்தேன், கிருஷ்ணனே உங்களை அனுப்பிச்சி வச்சிருக்கான், அதுதான் சரி வந்து பணத்தை கொடுத்தாலே சொல்லியிருந்தேன், சொல்லுங்க இப்போ என்ன செய்யணும்னா. இல்லை இந்த மாதிரி கிருஷ்ணரை பற்றி பாட்டு அப்படியா, என்ன விசு டியூன் வச்சுருக்கேன் இல்லை எழுதணுமா, இல்லை பண்ணிக்கலாம்ல அப்படின்னா. அப்போ ஆரம்பித்தது தான் ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடிகள் கண்டனை போல் நாயக்கண்ணன் தூங்குகின்றார் தாயம். ஒரு படத்தில் 7 பாட்டு இருக்கும். கண்ணதாசன் வந்து பற்றி இன்றைய கவிஞர்கள் சொல்கிற ஒரே ஒரு ஆதங்கம் என்ன அப்படின்னா, அவருக்கு பிரமாதமான கதை இருந்துச்சு, அவருக்கு பிரமாதமான சுச்சுவேஷன் இருந்துச்சு, அவருக்கு வேறு உணர்ச்சிகள் இருந்துச்சு படத்தில், அதனால எழுதினார். எங்களுக்கு திரும்ப திரும்ப காதலை தவிர என்ன இருக்குது, நாங்கள் என்ன தான் எழுதுறது அப்படின்னு சொல்கிற ஆதங்கம். அவர் எல்லாரும் நான் சொல்லுவேன், கண்ணதாசனுக்கு ஒரு ஆல்பம் நடந்துச்சு, அந்த ஆல்பம் ஏவி தயாரிச்சிச்சு, எம்எஸ்சி மியூசிக்கு 7 சுச்சுவேஷன் ஒரே சுச்சுவேஷன். என்னன்னா கண்ணனை புகழ்ந்து பாடணும். எத்தனை பாட்டு கண்ணனை புகழ்ந்து பாடுறது? அந்த 7 பாட்டு நீ கேட்டீங்கன்னா போய் கேட்டீங்கன்னா ஒரு பாட்டில் கூட ஒரு தடவை கூட அந்த கண்ணன்கிற சொல்லு அடுத்த பாட்டில் கண்ணன் இருக்காது, புருஷோத்தமன் இருக்கும், அது இருக்கும், வேற 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 ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகும். 7 பாட்டு 7 சுச்சுவேஷன் 7 டியூனு, ஒரு பெண்கள் பாடுறாங்க, இது பாடுறாங்க, அது பாடுறாங்க, மாற்றி மாற்றி இருக்குது இல்லையா. இதை கண்ணதாசனும் எம்எஸ்சியும் சேர்ந்து இதை முறுக்கி எடுத்துக்கிட்ட நேரம் 4 மணி நேரம். 4 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு 7 பாட்டு கம்போஸ் பண்ணி. இந்த உற்சாகத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் போய் 2.5 நாள் ரெக்கார்ட் பண்ணி ஏவிஎம் கொடுத்துட்டாரு. ஏவிஎம் தெரிஞ்சான் இவ்வளவு விரைவா இவ்வளவு தரமா வேலை செய்வாங்கன்னா எவ்வளவு பணம் கொடுத்து எத்தனை மணிக்கு இவங்க பார்க்க போகலான்னு யோசிச்சான். அப்போ கண்ணதாசன் என்ன இருந்தது அப்படின்னா, நான் வட்டி கட்டணும், எனக்கு பிரச்சனை, கடனை திருப்பி கொடுக்கணும், ஆனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, என்கிட்ட என்ன இருக்கு, எப்பொழுதும் தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழேன்னு அந்த நம்பிக்கையில் ஒரு கடன் வாங்கிக்கிட்டே இருக்கு. கண்ணதாசன் ஏன் இன்னைக்கும் பேச பொருளாகவே இருக்கார் அப்படின்னா, கண்ணதாசனை பற்றி கேட்கின்ற கதைகள் எல்லாமே கண்ணதாசன் ஒருவரை கவிஞனா மட்டுமே காட்டல. கண்ணதாசன் கதைகள் எல்லாம் அது கதைகளா நிஜமா தெரியல. நீங்க நினைச்சு பாருங்க, கண்ணதாசன் தமிழ் சினிமாவில் வாசனில் காலையில் 4 கார் ஒன்று நிற்கும். கண்ணதாசன் 9 மணிக்கு தான் கிளம்புவார், 8 மணிக்கு கிளம்புவார், நேரம் முக்கியம் இல்லை, எப்போ கிளம்புறாரோ கிளம்பி வெளியே வந்தால் முதல் காரில் ஏறுவார். காரில் ஏறி உட்காந்து தான் கேட்பார், எங்கப்பான்னு கேட்டால் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ சொல்லுவாங்க. அங்கே உள்ளே போகும்போது தான் என்ன படத்துக்குன்னு தெரியும். அந்த கார் போடுறதுக்கு பின்னாடி மிச்சம் 4 கார் போகும், காத்திருந்த கார். கவிஞர் உள்ளே போய் பாட்டை 1 மணி நேரத்தில் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாருன்னா பேசிக்கிட்டு, பாட்டு எழுதுற 15 நிமிஷம் தான், மிச்சம் பேசிக்கிட்டு வெளியே வந்து ஒன்று வந்தால் மிச்சம் 3 கார் நிற்கும். அடுத்த காரில் ஏறினா இந்த கார் இப்போ பிரசாத்திலேருந்து ஏவிஎம் போகும். அது சீக்கிரம் முடிச்சு வந்துட்டாருன்னா அடுத்த கார் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏறி விரும்புனா சாரா ஸ்டூடியோஸ் போகலாம், விரும்பலைன்னா வீட்டுக்கு கொடுப்பாங்க முடியாது, வீட்டுக்கு விட்டுருவாங்க. வீட்டில் மறுபடியும் மிச்ச கார் நிற்கும். சாப்பிட்டு ஒரு சின்ன ஓய்வுக்கு பிறகு மறுபடியும் 4 மணிக்கு வரலாம், வராமல் இருக்கலாம், வெளியே நிறுத்தி வச்சுக்கலாம், எதுவும் தெரியாது. ஆனால் 3-4 கார் நிற்கும். அங்கே முடிஞ்ச ஆட்டும் டேரக்டர் உட்காந்துருப்பாங்க. வரலைன்னா கவிஞர் வரலையாப்பா அடுத்த நாள் காலையில். அப்படி தன் வாழ்நாள் முழுமைக்கு வாசலில் 5 கார் காத்துக்கிட்டே இருந்த ஒரே ஒரு நாள் கண்ணாசன் தான் காத்துக்கிட்டு. இது நடந்துச்சா யாராவது பார்த்தோமா அப்படின்னா, அண்ணாதுரை கண்ணாசன் காந்தி கண்ணாசன் சொல்லணும் யூடியூப்ல. ஆனால் கதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கு. சினிமாவுக்கு வந்து 30 வருஷமா இப்படி ஒருத்தர் இருந்தார் இருப்பா. அப்படி கண்ணதாசனை ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியல, பல நாள் கண்டுபிடிக்க முடியாது, அந்த அப்போ ஒரு தடவை கண்டுபிடிக்க முடியல.
தேவர் ஃபிலிம்ஸில் வந்து சின்னப்ப தேவருக்கு கோபம் என்னடா ஒரு கவியை குறித்து கொண்டு வர முடியல உங்களால். நான் பாட்டு எழுதுறதுல கொண்டு வரணும்னா ஆளுக்கால் பக்கம் விரட்டுறாங்க. வீட்டுக்கு வரல, வீட்டுக்கு வந்து 3 நாள் ஆச்சுக்கிறாங்க. கவிதை ஹோட்டலில் போய் பார்த்தா கவிதை ஹோட்டலுக்கு வரல 3 நாளாக. அவர் எங்கெல்லாம் போவாரோ அங்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு இடத்துல இல்லை. இப்போ தேவர்கிட்ட போனால் தேவர் அடிப்பார். இன்னும் அவர் பெண்ணாக கொண்டு வர முடியல உங்களால். இப்போ தேவர் ஃபிலிம்ஸில் மேனேஜர்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க, எங்கெல்லாம் வருவாரோ அங்கெல்லாம் ஒரு காரை போடும். ஏன்னா இங்கே போய் தரும்போது அங்கே வந்துடுறாரு, அங்கே போகும்போது இங்கே போயிடுறாரு, இங்கே போகும்போது இங்கே இல்லைன்னு இருக்குல்ல. வீட்டில் ஒரு காரை போடும், சென்ட்ரல் பத்திரிகை ஆஃபீஸில் ஒரு காரை போடும், கவிதா ஹோட்டல் ஒரு காரை போடும், எல்லா ஸ்டுடியோலையும் ஒரு காரை போடும். எங்கேயாவது வருவார்ல வந்து அவன் கொடுத்து கொண்டு தேவர் பண்ணி பாட்டுங்கன்னா அப்பண்ணமே சிக்கிட்டாரு. சிக்கினவரை பிடிச்சி எங்கே உங்களை தேவர் 4 நாள் தேட்டராக இருக்கு வாங்க பிடிச்சி கொண்டு நிப்பாட்டினா முன்னாடி உட்கார வச்சா வாங்க வைங்க அப்படின்னு. தேவர் வந்து ரொம்ப இணக்கமாக இருந்தவர். கண்ணதாசனுக்கு தவிர வேறு யாரையும் பைசாவுக்கு மதிக்காதவர் தேவர். ஏன்னா பணம் கொடுத்து அவருவா இல்லை நம்பிக்கை இருக்கிறது. அப்படி இல்லாமல் இந்த ஒரு கண்ணதாசன் தான். கண்ணதாசனில் பெரிய கண்ணதாசனுக்கு பெரிய பிரியம் தேவர் மேலே. இப்போ பிடிச்சி கொண்டு வந்து இத்தாப்பு உட்காரத்துக்கு என்னன்னு கேட்டால் ஒரு 5 பாட்டு எழுதணும். எங்கன்னா உங்களோட இத்தனை நாளாக தேவைப்படும், 7 நாளா எங்கேங்க கிடைக்கலன்னா, இல்லை மகனுக்கு கல்யாணம் வந்துட்டேன், மண்டபம் கிடைக்கல, தேதி எப்போ கல்யாணம், 3 மாதம் கழிச்சு. 3 மாதம் இருக்குல்ல அப்படிங்கிற தேவர். இன்னும் 3 மாதம் இருக்குங்க, மண்டபம் வேணும்ல பேர் ஒரு உனக்கு கட்டிட்டா போச்சு அப்படின்னா தேவர். இன்னும் கட்டுறது அப்படின்னா என்ன சொல்லிங்க, அதான் இவ்வளோ இடம் வச்சிருக்கீங்களே, கீழே இடம் வச்சிருக்கீங்க, அங்கே இடம் வச்சிருக்கீங்க, ராயப்பட்டி இடம் வச்சிருக்கீங்க, ஒரு இடத்துல கட்டிடுங்க, கட்டுறது காசு வேணாமா. இன்னும் தேவர் டிராவலை தொடர்ந்து வழக்கமாக பாட்டுக்கு படத்துக்கு எல்லா பாட்டும் எழுதிங்கன்னா 25,000 தருவேன். இப்போ நான் ஒரு 50,000 தரேன் அப்படின்னு 50,000 திட்டி முன்னாடி எடுத்து வச்சோட கண்ணாசன் பாஞ்சு எடுக்க போகிறாரு. எடுக்க போனால் தேவை வந்து பணத்தை எடுத்து கூட வச்சுருக்காரு. பக்கத்தில் ரூம் இருக்குது, ஆள் வந்து அவர் சொல்லியிருக்கேன், உள்ளே போய் பாட்டு எழுதிட்டு பணத்தை எடுத்துருக்கேன். 25,000 இந்த படத்துக்கு, 25,000 அடுத்த படத்துக்கு. மண்டபம் கிட்ட காசு வேணும் உங்களுக்கு. எந்த ரூம் இருந்தாங்க கண்ணாசன், இந்த அந்த ரூம் இருக்குது. உள்ளே போய் 1,000 மணிக்கு 5 பாட்டு எழுதி வெளியே வந்து காசு கொடுங்க. அப்படி பாட்டு எழுதி தேவத்தை காசு வாங்கி சொந்தமாக மண்டபம் கட்டி அந்த மண்டபத்தில் கமால்ங்கிற கண்ணதாசனுடைய மகன் திருமணம் நடந்தது என்று கேட்கும்போது என்னடா டிசைனாக என்னென்னமோ செஞ்சுருக்காங்க இவங்க தமிழ்ச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன் இல்லையா. இது நடந்துச்சா, அந்த கல்யாணம் நடத்துல கட்டினாங்களா அப்படின்னா அந்த கல்யாணம் பண்ணால் பையன் தான் சொல்லணும். ஆனால் இந்த கதையை நான் கேட்டுகிட்டே இருக்கேன். கேட்கும்போது ஒரு ஹீரோயிக் லைஃபாக இருக்குது. கண்ணதாசன் ஏகப்பட்ட கடன் வாங்கினாங்க, கல்யாணம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணதாசன் தன் வாழ்நாள் முழுமைக்கும் வாங்கிய கடன் மொத்தத்தையும் பாட்டு எழுதியே தீர்த்துக்க. கடன் வாங்கினாரா அவன் வாங்கிக்க, தீர்த்தாரா தீர்த்துக்க, கடனோட செத்து பண்ணறா இல்லை. பிள்ளைகள்லாம் நல்லா வச்சு எல்லாரையும் படிக்க வச்சு எல்லாருக்கும் வீடு வாங்கி கொடுத்து யாரையுமே சிரமப்படுத்த வைக்காம போன ஒரு ஆள். எப்படி அப்படி எழுதாரு பாட்டு, எப்படி அப்படி ஒருத்தருக்கு பாட்டு வந்துச்சு அப்படின்னா ஒரு இதில் வந்து ஒரு கவியகத்தில் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே, உன்னை தவிர உலகில் என்னை காக்க, என் தமிழை தவிர உன்னை தவிர உலகில் என்னை காக்க பொண்ணோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மா, என்னை கரையேற்று ஏழை வணங்குகிறேன்னு சொல்லுங்க. இதுதான் கண்ணதாசன் வாழ்க்கை முழு. என்னன்னா நான் எதுவும் பணம் சேர்க்கல, காசிக்கல, ஆனால் தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழ், எப்போ நினைச்சாலும் தமிழ் வரும், வாயை திறந்தா பாட்டு வரும். அப்படி இருந்தவர்களால தான் அவரால் இத்தனை கடன், இத்தனை படம், இத்தனை தயாரிப்பு, அத்தனை ஈடு செய்ய முடியும். நான் சொன்ன இத்தனை சம்பவங்களும் பக்கத்துல பார்த்தா யாரு அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு தெரியல. பிள்ளைய பார்த்துருக்காங்களா தெரியல. காரணம் அந்த பிள்ளைய ஒரு பக்கத்தில் வளரவே இல்லை, நெருக்கமாக அவர் தொழிலோடு சம்மந்தப்படலை. ஆனால் இந்த கதைகளை கேட்கும் போதெல்லாம் கண்ணதாசன் என்கிற ஒரு பிம்பம் மனசுக்குள்ள வானத்துக்கு பூமிக்குமா மிகப்பெரிதாக ஒரு வெடித்து நிற்கிது. அப்போ அந்த கண்ணதாசன் என்பவரை ஏன் இந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கு? வெறும் ஒரு பாட்டா? மற்ற கவிஞர்கள் கண்ணதாசன் இல்லாத ஒன்று என்ன அப்படின்னா, கண்ணதாசன் சினிமாவுக்கு எழுதிய பாட்டை நீங்கள் கவிதை போல படிக்கலாம். மற்ற கவிஞர் எழுதுனதுலாம் நீங்கள் பாடத்தான் முடியும். தனியாக படிச்சிங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், என்ன எழுதிருக்காங்க பதில் அப்படின்னு. ஏன்னா அது டியூனுக்கு எழுதப்பட்டது. ஆனால் கண்ணதாசனும் டியூனுக்கு தான் எழுதினாரு, எழுதினா தனியாக படிக்க முடியும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் சொல்லும்பொழுது எல்லாரும் மருகி இத்தனை வருஷங்களுக்கு சொல்கிற மாதிரி அதற்கு மேலே ஒரு காதல் சொல்லிட முடியுமான்னு இருக்கு இல்லையா. அப்படி எந்த கவிதை எடுத்தாலும் நீ படிக்க முடியுங்கிறது அவருடைய சிறப்பா? ஆமாம், அதை விட இன்னொரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, கண்ணதாசன் ஒருவர் தான் இந்த தமிழ் கூறும் நடுவுலகை தன்னை பற்றிய
எந்த ஒளிவு மறைவின்றி ஆமாம் நான் இப்படித்தான் வந்தேன். தமிழ் மனம் இப்பொழுதும் ஒரு படைப்பாளியை கொண்டாட வேண்டும் எனில் வெறும் அவனுடைய படைப்புகளை பார்த்து மட்டுமே கொண்டாடுவதில்லை, அந்த படைப்பாளியையும் சேர்த்து பார்த்து தான் கொண்டாட வேண்டும் இல்லையா? இன்னைக்கு இந்தியாவை ஒரு முதலமைச்சராக நமக்கு தமிழ்நாடு கொண்டாடுவதற்கான காரணம் இந்தியாவுக்கு நிர்வாகம் தெரியாது, இந்தியா நிர்வாகம் சிறப்பாக செய்யலை, அது இல்லை இது இல்லை நம்ம இருக்கு. யாரும் வீட்டுக்கு பார்த்தோமா தெரியாது. ஆனால் எம்ஜிஆர் வந்தவர்களுக்கெல்லாம் கொடுத்தார், எல்லாரையும் சாப்பிட வச்சார். அங்கே யார் போனாலும் பசி இல்லாமல் வெளியே வந்து நம்ம போய் பார்த்தோமா? ரெண்டுமே பார்க்கல. ஆனால் அவரிடம் நலன் பெற்றவர்கள் வந்து திரும்ப 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 காலகாலமாக சொல்லிக்கொண்டே இருக்கிற பொழுது எம்ஜிஆர் என்ற நல்லவர், பிறர் பசி கொடுக்காதவர் அப்படிங்கிறத சேர்த்து வச்சு எம்ஜிஆருக்கு பின்பம் கொடுக்குது, அதை ரசிக்குது அவர். அதை போல கண்ணதாசனை இவ்வளவு வெளிப்படையாக ஒருத்தர் இருப்பார், இப்படியா எல்லாத்தையும் சொல்லுவார். இன்றைய கவிஞர்கள் எவரிடமும் இல்லாத குணம். வைரமுத்தவர்கள் இப்போ சொல்றாரு, இப்போ கடைசி அவருடைய நிகழ்ச்சியில் சொல்றாரு, அது சொல்றாரு, என்னை இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சிருக்கலாங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சிருக்கலாங்க, நீ இன்னும் நல்லா வசந்துக்கலாம் அப்படின்னு. அது எல்லாமே எதோட வருது அப்படின்னா கண்ணதாசனை ஒப்பிட்டு வருது. ஏன்னா கண்ணதாசனை கொண்டாடினாங்க. கண்ணதாசன் எவ்வளோ உறுதிக்கெல்லாம் செயல் செஞ்சாரு, கண்ணதாசன் எவ்வளோ மோசம் நடந்துட்டாரு, கண்ணதாசன் எவ்வளோ இது வந்தாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஆமாம் அது எல்லாத்தையும் ஆமான்னு சத்தமாக சொன்னார் கண்ணதாசன். நான் ஏன் சொல்றேன்னா நான் தான் அறிவுரை சொல்றதுக்கான எல்லா தகுதியும் படுத்துவேன். ஏன்னா அதையெல்லாம் நான் செஞ்சதுனால வீழ்ந்தவன் இல்லையா? அதை அவருடைய சோமவெளி வந்து அவருடைய புத்தகத்தில் ஒரு தடவையும் கண்ணதாசனை பற்றி கூப்பிட போது ரெண்டு வரி இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா எதையுமே முழுக்க எந்த பாட்டை எடுத்து போட்டு கலைச்சு உரையிடல. ரெண்டு விதமாக அடிக்கடி சொல்கிற வரி நான் கூட்ட வேண்டியதை கழித்தவன் கவிதை ஒன்று சொல்லியிருக்கேன். அந்த கவிதை கண்ணதாசன் நான் சொல்கிறேன் இல்லையா, ரொம்ப வெளிப்படையாக வைக்கிறவர்னு. அப்படி சொல்கிற கவிதை போட்ட கணக்கில் ஒரு புள்ளி தவறாமல் கூட்டி கழித்து குறையா பொருள் வளர்க்கும். போட்ட கணக்கில் ஒரு புள்ளி தவறாமல் கூட்டி கழித்து குறையா பொருள் வளர்க்கும் நாட்டுக்கோட்டை மரபில் நானும் பிறந்தவன் தான். ஆனால் என் கணக்கோ அத்தனையும் தவறாகும். கூட்டுகின்ற நேரத்தில் கழிப்பேன், குறை என்று கழிக்கின்ற நண்பர்களை கூட்டுவேன். கற்பனை பெருக்குவேன், அத்தனையும் பிழை என்று துடைப்பத்தால் பெருக்குவேன். ஏதேதோ பெரும்பெரிய திட்டங்கள் வகுப்பேன், வகுத்ததெல்லாம் வடிகட்டி பார்த்த திரும்ப சிரிப்பேன். அடடா நான் தெய்வத்தின் கைக்கு மொய்கிறேன், நான் எல்லாமே தப்பு தப்பாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் தப்பு தப்பா பண்ணேங்கிறது எந்த விற்கவும் இல்லாமல் எல்லா நேரம் சபையில் சொல்லிட்டாரு, நான் தப்பு தப்பா பண்ணுறேன். இல்லைன்னா சிவகங்கை மாதிரி படம் எடுத்து அவ்வளவு கடன்பட்ட ஒருத்தர் திருச்சிருப்பாரா? அவருடைய ஒரு புத்தகம் அண்ணாவை கண்ணாசனுடைய குரலில் 30 ஆண்டுகளில் சினிமா சந்தையில் 400 புத்தகம், அது முடிக்கலாம் புத்தகம். அதோடைய எழுதியிருக்க அந்த 8 அத்தியாயம் 10 அத்தியாயத்தை மட்டும் அண்ணாதுரை கண்ணாசன் அவருடைய குரலில் ஒலி நானாக போட்டிருக்காரு. ஒலி புத்தகம் தான், பழைய ஆளாக மீனாங்க ஒலி புத்தகம் போட்டிருக்காரு, ஆப்பிள் மியூசிக் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சிவகங்கை கதையை பற்றி கண்ணதாசன் எழுதிப்பாரு. நான் எடுத்தேன், எதை பற்றியும் கவலையிலாம் அன்றைய தேதி அவ்வளோ பெரிய பொருட்கள் ஒரு படத்தை எடுத்து அந்த பெரும் நட்டத்தை சந்திச்சு அதை பற்றி ஒரு கவலையின்றி 6 மாதத்துக்கு கூட அந்த நட்டம் வெளியே வருது இல்லையா? அது இன்றைய தேதியில் சினிமாவில் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. ஒழுங்கு அத்தோட இப்படி மீட முடியும். கண்ணதாசனால் மீட முடிந்ததுக்கான காரணம் அவருக்கு எப்பொழுதும் சுரக்கின்ற ஒரு செந்தம் இருந்துச்சு. நீங்கள் அதனால தான் கண்ணதாசனை பற்றி பேச வரும் பொழுதெல்லாம் கம்பனோடு ஒப்பிட்டு பேசணும் இல்லையா? தமிழ்நாடு ராமனை கொண்டாடுவதை விடவும் கம்பனை கொண்டாடினார். இங்கே எங்கேயுமே ராமன் விழா நடத்துறது இல்லை, ஆனால் கம்பன் விழா ஊர்வூரம் நடத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவருக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ராமன் கதை. ராமன் ஒரிஜினல் இல்லை, ராமன் பிறக்கலை, ராமன் ஒரு கதாநாயக பிம்பம். அது யார் கற்பனையில் வந்தது? வால்மீகி கற்பனையில் வந்தது. அதை விட்டு ஏகப்பட்டவர் எழுதியிருக்காங்க. அதை ரொம்ப சிறப்பாக எழுதின ஒரு கம்பன். அப்படிங்கிறனால தான் நம்ம கம்பன் விழா நடத்திக்கிட்டு ஊருக்கு. இந்த கதை இந்த புத்தகத்தில் கூட சோமவெளி பண்ணவர்கள் எழுத வரும் பொழுது 2 விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு எடுப்பதற்கு ஐக்கியூ ஒன்றுக்கும் அதை வச்சு தான் இல்லை ஈக்யூ இருக்காது, ஈக்யூ எடுக்க மாட்டாங்க, ஐக்கியூ வச்சு எடுத்தோம். நிறுவனத்துக்கு நீங்கள் நல்லவன் தேவையில்லை, நிறுவனத்துக்கு அறிவாளி தான் தேவை. அப்போ
ஐக்கியத்தை எடுக்கும். அப்படிதான் ஐஐஎம் இருக்குது, ஐஐடி இருக்குது, தனியார் நிறுவனம் இருக்குது, அரசு நிறுவனம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு வரிசையா. யாரெல்லாம் வந்து அந்த இன்டெலிஜென்ட் கோஷன் வச்சு. சரி, இவ்வளவு பெரிய சிறந்த புத்திசாலிகளாக அறியப்பட்ட இன்டெலிஜென்ட் கோஷன் அதிகமாக வச்சிருந்த அந்த ஆட்கள்லாம் வேலைக்கு சேர்ந்த பிறகு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு சோமவல்லியப்பன். எழுப்பிட்டு சொல்றாரு, இல்லை, அதில் வெற்றி பெறுவதற்கு எமோஷனல் கோஷன் வேணும். எமோஷனல் கோஷன் இருந்தால் அவன் வந்து தன் உணர்ச்சியை போல பிறரின் உணர்ச்சியை மதிப்பான், பிறரின் உணர்ச்சியும் தன் உணர்ச்சி ஆக்கிக்குவான். ஆக்கினா நீ வாழ்க்கையை வெற்றி பெற்றவனாக மாறுவார். அப்போ இந்த எமோஷனல் கோஷன்ட்டு ரொம்ப முக்கியம். எமோஷனல் முக்கியம் சொல்ல வரும்பொழுது போகிற போக்கில் சோமவல்லியப்பன் சுப்பிரமணிய சாமி ஒரு அடி அடிக்கிறாரு. மன்மோகன் சிங்குக்கே ஆசிரியராக இருந்த சுப்பிரமணிய சாமி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியவில்லையே, ஏன் அப்படின்னா அப்படி கேட்டு சுப்பிரமணிய தெரியுமா தெரியல, நான் தெரிஞ்ச சுப்பிரமணிய சோமவல்லியப்பனுக்கு அதாவது சுப்பிரமணிய சாமி இனிமே கேஸ் போட்டு நம்மளை ஜெயிக்க முடியாது சோமவல்லியப்பனை நம்புற அளவுக்கு சுப்பிரமணிய சாமி இனிமே வெற்றி வர போறதில்லை. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுல அதுக்கு அடுத்து இந்த எமோஷனல் கோஷத்துடைய பாட்டை பத்தி சொல்ல வரும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெற இதெல்லாம் வேணும் வேணும்னு சொல்லிட்டு புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்னு எழுதி அடுத்த வரிதான் அவர் சொல்றாரு. இன்னொரு வரி முக்கியமானது, அறிவுக்கு 1000 கண்கள் உறவுக்கு ஒன்றே ஒன்று. இது ஒரு வரியா பார்க்கும் பொழுது எளிதா புரிஞ்சுது. இரவுக்கு 1000 கண்கள் நட்சத்திரம், அது உறவுக்கு ஒன்றே ஒன்று அப்படிங்கிறது வந்து கம்பராமாயணத்தோட சேர்த்து சோமவல்லியப்பன் சொல்றாரு. ராமன் வந்துட்டான், சீதை இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. ராவனுக்கு செய்தி அனுப்புறான், அப்பா நீ அனுப்பிச்சு தெரியா இந்த சண்டைக்கு வரியா அப்படின்னு. அப்போ அறிவு கொண்டு இந்த செய்தியை பார்த்த விபீஷணன் வந்து அண்ணன்கிட்ட போய் ராவன்கிட்ட இல்லைங்க இது தப்பு முறை இல்லை அப்படின்னு எல்லா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பேசுகிறான். பேசி அறிவுக்கு 1000 கண்கள் என்னென்னமோ சொல்கிறான். எல்லாம் சொல்லி ஒன்றும் ஒத்துக்க இல்லை அப்படின்னா சரி ஓகே, அப்போ ராமன் பக்கம் தான் நியாயத்துக்கு நான் இந்த பிறகு நான் போயிடுறான். இன்னொரு தம்பி கும்பகர்ணன், அவனுக்கு உறவுக்கு ஒன்றே ஒன்று தான். அவனுக்கு தான் தெரியுமா தெரியும், ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை. இவன் எனக்கு அண்ணன், அந்த அண்ணன் சொன்னால் நான் கேட்கணும், அவன் பண்ணுற தப்பாக கூட இருக்கலாம், அந்த அண்ணனுக்காக நான் சண்டை போடல, அந்த தவறின் பக்கம் நீ நிற்பேன் அப்படின்னு தான் கும்பகர்ணன் அப்படின்னு சொல்லி கண்ணாசுடைய பாட்டை கொண்டு வந்து நீங்கள் சேர்த்து அப்படி சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு. நம்ம சோமவல்லியப்பன் போகிற ஆட்கள் இந்த மாதிரி நேரத்தில் தமிழ்நாட்டில் கற்றுவர்கள் ரொம்ப தன்னடக்கத்தில் மிச்சம் அவர். ஏன்னா அவர் எழுத புத்தகம் 85 புத்தகம் சொல்லுது, அவருடைய முன்வழியில் அவர் 75 10 புத்தகம் தான் 20 புத்தகம் சொல்லிட்டு காலகட்டத்தில் ஒருத்தர் 85 புத்தகம் எழுதி 75 எழுதிக்கன்னு சொல்றது இல்லையா, அவ்வளவு தன்னடக்கம் அவர். ஆனால் அவை போன்றோர் இன்னும் பலத்த குரல் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நாட்டு நீங்கள் நினைச்சு பாருங்க. கண்ணாசனை உள்ளும் புறமுமாக சோமவல்லியப்பன் தெரிஞ்சுக்கிறது. சோமவல்லியப்பனுக்கு தனியாக மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சுது. கண்ணதாசனுக்குலாம் தெரியும் அப்பா அப்படி சார் சொன்னார்ல, அந்த மாதிரி இதெல்லாம் நினைச்சா கண்ணதாசன் எழுதினாரு இல்லை. இயேசுவின் பெருமை அப்போஸ்தலர்களாகிற மாதிரி இயேசுக்கு தெரியாது அது இல்லையா. அந்த மாதிரி கண்ணதாசனுடைய பெருமை இவர் எழுதிட்டே இருக்காரு. ஏன்னா இவர் ரொம்ப ரசித்த விதமே கலந்த கண்ணதாசன் தனியாக பாடமாக படித்த மேனேஜ்மெண்ட்டு எல்லா இரவும் மட்டும் கொண்டு தனக்கு தினம் கட்டிட்டாரு. இது ஏன் தெரியுமா, இது ஏன் தெரியுமா, இது ஏன் தெரியுமா, இது ஒரு மேனேஜ்மெண்ட் புத்தகமான ஆமாம், ஒரு மேனேஜ்மெண்ட் புத்தகம். தனியாக அது கண்ணதாசன் ரசிகர்கள் படிக்க வேண்டிய புத்தகமான ஆமாம், படிக்க வேண்டிய புத்தகம். படிக்கும்போது என்ன ஆச்சரியம் தோணும்னா இதையெல்லாம் இவ்வளவு கரெக்டாக கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காருங்கிறது தான். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்றைய சூழலில் அம்பானை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது ராமாயணம் பேசும் போது நம்ம இந்த நாட்டில் ஒரு கவர்னர் ஊர் ஊராக போய் கம்பன் நடத்தினார் தெரியுமா உங்களுக்கு வரிசையா. இங்கே கவர்னர் கம்பன் நடத்தினாரு. அவர் காரைக்குடியில் போய் நாட்டாசு கோட்டை நடத்தினார், கம்பர் சமாதியில் எல்லா இடத்துலையும் நடத்தினார். அங்கே போயெல்லாம் போய் அவர் கம்பன் புரியல அவருக்கு. அவர் ஜெய்ஸ்ரீராம் சொல்ல வச்சார் எல்லாரையும். நம்மளாலே வேறு புரியாமல் ஜெய்ஸ்ரீராம் கவர்னரே வந்திருக்காருங்க. நம்மளால் யாரும் கோட்டு போட்டுருந்தாங்க படித்தவங்க முடிச்சுப்பாங்க. அதை போட்டு போட்டதுக்கு கூட்டு நின்று இப்போ இருந்துட்டு அவர் வேலை இல்லை இதா வேலை அப்படின்னா ஆமாம் அதுதான் வேலை, நீங்கள் அதை மட்டும் தான் செய்யணும். நீங்கள் 24 கொண்டு போய் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை கூட்டம் நடத்தக்கூடாது, அறிவுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்கள் ஜெயிச்சுட்டாங்க. இதை யார் சொல்லணும்? சோமவல்லியப்பன் கூட ஆட்கள் தமிழ்நாடு பூரா சொல்லணும். ஏன்னா அடிப்பதில் நான் தெய்வம் இருக்குன்னு சொன்ன கண்ணாசன் வெளியே வைக்கிறீங்க. கண்ணாசன் அடித்தா எவனும் தாங்க முடியாது இல்லையா, அப்படி அடிக்கிற ஒரு கண்ணதாசன். அப்போ கண்ணதாசனை படித்த எல்லோரும் அதற்கு கட்டுப்பட்டு அதை பேச வேண்டிய கட்டாயம்.
இந்த புத்தகம் ஐக்கிய கண்ணை நினச்சிக்க சோமொழி சும்மா விட்டதுக்கு நமக்கு ஒரு அசைன்மெண்ட் வேற கொடுத்துட்டு போகிறான் தேவையில்லாம். நேற்று இந்து தான் நினைக்கிறேன், தங்கம் விலை உயர்மான்னு அவர் கட்டுரை இருந்த தடுப்புக்கலாம். எனக்கு அவர் கட்டுரை படித்ததுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவில் பத்திரம் வெளியிடுறாங்க. அந்த பத்திரம் தங்கத்தை விட விலை உயர்வது. அந்த பத்திரத்தை கைவசம் வச்சிருக்கிற ஜப்பான் சீனா வெளியே விற்க ஆரம்பிச்சா அதனுடைய மதிப்பு குறைஞ்சா தங்கத்தின் மதிப்பு குறையும். தங்கத்தின் மதிப்பு வந்து அவுன்ஸ் கணக்கில் அளக்கப்படுது. அவுன்ஸ் கணக்கில் அளக்கப்படுறது வந்து இந்தியா வந்து அமெரிக்க டாலர் கொடுத்து வாங்குது. ஏற்கனவே டாலர் கூடிடுச்சு. அப்படின்னு இவ்வளவு டீட்டெயில் இருக்கு தங்க விலைக்கு பின்னாடி அப்படின்னு நேற்று அவங்க கட்டுரைட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது தெரியாது. காரணம் தங்கம் வாங்குறது இல்லை, வாங்கி கொடுக்க சொல்கிற பொண்டாட்டி அவங்க நல்ல வேலை அமையல. அதனால அவங்க அதை பற்றி கவலை எழுதிருக்காங்க. என்ன டிமானிட்டைசேஷன் நடந்தபோது நான் டிமானிட்டைசேஷன் நடந்தபோது மதுரை கொடரோட்டு பக்கத்தில் இருந்தேன். ராத்திரி அறிவித்தாரு, இந்த நாட்டு கள்ளப்பணத்தெல்லாம் ஒழிக்கிறதுக்காக பண்ணுவேன்னு சொல்லி அறிவித்தாரு மோடி அவர்கள். அறிவிக்கும் போது நான் ஒருத்தர் தான் கக்கன்னு சிரிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பேங்க்ல இருக்க 2500 தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த நோட்டு செல்லாம போனால் நமக்கு என்னங்கிற மாதிரி தங்க விலை கூடுவதுக்கு தான் எனக்கு ஒரு ஐக்கிய செய்தி தானே கேட்டுட்டு ஓ கூடிடுச்சா அப்படின்னு. இன்னொன்று சொல்றேன், ஒரு பொருள் விலை கூட்டினா வாங்காம இருக்கணும்ல. இந்த நாட்டில் தான் ஒரு பொருள் விலை கூடுனா அதிகமாக போய் வாங்குறாங்க. ஓடி போய் அது பிடிக்கல விட மாட்டாங்க. அது நான் அந்த கட்டுரை அவ்வளோ எழுதிட்டு தங்கம் விலை உயர்வாங்கிறது கட்டுரைக்கு வச்சுக்க தலைப்பு. உள்ளுக்குள்ளே இவ்வளோ தகவல் இருக்கு, அதெல்லாம் எனக்கு உதவி செய்யுது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். கடைசி உயர்வாங்கிறதான் சொல்லவே இல்லை அவங்க கட்டுரையில். அன்னைக்கு வந்து உயர்ந்துச்சு, அப்புறம் லேசாக குறைஞ்சிச்சு, அப்புறம் உயர்ந்துச்சு. ஆனால் அதுக்கு நடுவில் இந்த தங்கம் எவ்வாறாக விற்கப்படுகிறது பற்றி இல்லையா, அது என்னை போல ஒரு அஞ்ஞானை அறிந்து கொள்வதற்கான ஒரு தரமான கட்டுவது கட்டு. கடைசியில் இருக்கிற நிலவரத்தை பார்த்தா கூடும்னா தோடுது. விருத்தி ராசி இனிமேல் நல்ல காலம் தான், கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருப்பதுக்குள்ள அது ரொம்ப செயல்பட்டு கொண்டிருப்பது என்பது ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகி ஒரு 10 வருஷம் இருக்கும். இதுக்குள்ள ஒரு 2012 வேலையை விட்டீங்களா? ஓகே சரி, ஓகே பரவாயில்ல. நம்ம வந்து ஐயாவை பார்த்து கற்றுக்க வேண்டியது என்னன்னா, வயசு முதல் தைரியமா சந்தோஷமா கம்பீரமா. எனக்கு 84 அறிஞ்சிக்கிட்டே இருந்தாருங்க. அது அதுக்கு நான் பார்க்கும்போது வாக்கிங் போகும்போது சோமொழி நான் பார்த்துட்டா என்ன ஆகுதுன்னா வந்து வாக்கிங் போய் டாக்கிங் ஆகிடாது. அப்போ எனக்கு நான் இதாக எழுதுக்கு வந்தது. எனக்கு எழுதுவது என்பது பெரிய அவசியம் தெரியுது. ஏன்னா எழுதுவதுங்கிறது வந்து இன்றைய காலகட்டத்தில் கட்டாயம் இல்லை, எழுதுவதை விடவும் பேச்சு வேகமாக போய் செய்யுது. அன்றைக்கு வரை யாரும் ஒரு 1000 பேருக்கு பேசுறது இல்லை. நம்ம ஒவ்வொரு யூடியூப் சேனலும் கொண்டு போய் 1,00,000 பேர் கொண்டு போய் சேர்த்துருது. அதனால தான் நம்ம நிகழ்ச்சிகள்லாம் வந்து கேமரா வந்து வச்சு மறைச்சாலும் பின்னாடி ஆளுங்களுக்கெல்லாம் சிரமப்பட்டாலும் அவங்க எதுவுமே சொல்லாமல் கேமரா பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா, நீங்கள் தான் ரொம்ப முக்கியம், பின்னாடி கழுத்து வலிக்கு திரும்பி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறக்கான காரணம் அவங்க தான் போய் சேர்க்க போகிறாங்க நம்மளுங்கிறதுனால பெரும் எண்ணிக்கையில் போய் சேர்த்துக்கணும். பேச்சே எழுத்தளவுக்கு வலிமையானதான் நம்புறாங்க. ஆனால் அது எழுதுங்கிறது எனக்கு என்ன இருக்குன்னா, எழுதும்போது அதை பற்றி தரவாக தெரிஞ்சுக்கிட்டு முழுமையாக தெரிஞ்சுட்டு எழுதணுங்கிறது. நம்ம சோமவல்லியப்பன் போல ஒரு குறிப்பிட்ட பாடத்தை படிக்கல. நம்ம பல பக்கத்தில் போய் எல்லாத்த பற்றி கொஞ்சம் 10% படித்தவங்க நிமிஷம் ஏதாவது அடுத்த கேள்வி கேட்டால் தெரியாது. நமக்கு ஓரளவு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இப்படி எழுதுறது நீங்கள் போது ஒரு நாள் சோமவல்லியப்பன் அவங்க என்ற சொன்னது, நீங்கள் ஏன் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பாடப்புத்தகம் நினைக்கிறீங்க? இந்த நாட்டில் பால்வாடிக்கும் புத்தகம் வேணும், நீங்கள் எழுதுங்க. படிக்காதவங்க இருக்காங்கல்ல, தெரியாத இருக்காங்கல்ல, கொஞ்சமாக தெரிஞ்சிருக்குல்ல, எழுதுங்க அதை செஞ்சுட்டு. நான் வந்து அப்படித்தான அந்த புத்தகம் எனக்கு 85,000 அப்படின்னு. ஏன்னா அண்ணா அவர்கள் வந்து மிகச்சிறந்த ஆளுமையோட மேடையை வந்து கைவசமாக வச்சிருக்கும் போது தம்பிமார்களுக்கு பெரிய தயக்கம் வந்துச்சு. எப்படி அண்ணாவை போல் பேசுவது? அண்ணாவுக்கு அப்படி ஒரு பேச்சு வருது அப்படிமா? அண்ணா சொல்லுவாரா, ஒன்றும் இல்லை, கூட்டத்துக்கு போகணும்னு பேச்சு மறந்தது இல்லையா? மனித தலைகள் இவ்வளவு ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் பார்த்தோம், நாக்கு குழந்தை இல்லையா? எப்படி பழகுதுன்னா காலையில் வயக்காட்டில் போய் நெற்கதிர் மற்றி தலை சாய்ந்திருக்கு நெற்பயிரெல்லாம் மனிதர்கள் நினச்சிட்டு பேசு. சாயந்தரம் அந்த கூட்டத்தில் இருக்கிற மனிதர்களும் நெற்பயிர்கள் நினச்சிட்டேன், நம்ம தான் சொல்ல போவாங்க அப்படின்னு நினச்சா பேச்சு வரும்பா. அப்போ அந்த பேச்சு வருவதற்கான துவக்கத்திற்கு பழகுவதற்கு வேண்டியிருக்கு. அப்படித்தான் எனக்கு வந்து சோமவல்லியப்பன் சொன்னார், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மட்டும் இங்கே புத்தகம் தேவையில்லை, பால்வாடிகளுக்கு வேணும் எழுதுங்க அப்படி. அந்த சோமவல்லியப்பன் இந்த புத்தகத்தில் எழுதி வரும்போது மேனேஜ்மெண்ட்டை பற்றி பல்வேறு விஷயங்கள், அதனுடைய நமக்கு தெரியல என்னென்ன வேர்டெலாம் சொல்லுவாங்கன்னு, அதில் சொல்கிற வார்த்தைகளில் வந்து
செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறேன். செல்ஃப் அவேர்னஸ்ங்கிறது எல்லாரும் தெரியும். செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்ல வரும்போது ஒரு பாட்டு ரொம்ப முக்கியம். உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம் அப்படின்னு. அதுக்கு ஒரு கதை சொல்கிறார். ஒரு ஹவுசிங் லோனில் வேலை பார்த்துங்க ஒரு ரவிச்சந்திரன் ஒரு நபர் ஒரு எம்பியா பொறுப்பேற்கிறார். அந்த ஹவுசிங் லோன் கொடுக்குற கம்பெனி என்ன நம்புது, இந்த பணம் நமக்கு ஐடிபிஐலேருந்து பணம் வரணும். அந்த பணம் ஒரு 6 மாத காலமாக தேங்கி அனுப்பி நிற்குது. அது வந்தால் இன்னும் நிறைய பேர் கடன் கொடுத்து நம்முடைய தொழில் இன்னும் பிரமாதமாகும். அப்படின்னா அந்த எம்பிக்கு கொடுக்கப்படுற முதல் நாள் வேலையே என்ன பண்ணால் மும்பைக்கு போய் அந்த செக்கை வாங்கிட்டு வந்துருக்கேன். இருக்கிறதுலே ஒரு எக்விலியன் டாஸ்க்கை வந்து கொடுக்குறாங்க. அவருக்கு நல்லா தெரியுது ரவிச்சந்திரனுக்கு நம்மளும் டெஸ்ட் பண்ணுறாங்க. 6 மாதம் வராது. இன்றைக்கி வேலைக்கு வந்த உடனே எங்கிட்ட இப்போ இது மீன் வச்சிருக்கு. ஆனால் அதான் கொடுத்துருக்க வேலை கம்பெனி. இப்போ நேரம் மும்பைக்கு போயாச்சு. காலையில் 9 மணிக்கு தான் அலுவலகம் திறக்கும். அலுவலகம் திறக்கும்னா காலையில் போய் காப்பி குடிச்சிட்டு ரவிச்சந்திரன் யார் இன்னொரு சொல்கிறாரு இப்போ ஓகே என்ன ரவிச்சந்திரன் நல்லா தெரியுது. நம்ம ஆஃபீஸ் 9 மணி தான் திறப்பாங்க. 8 மணிக்கே போயிடுறாரு ஆஃபீஸுக்கு காப்பி குடிச்சு. 8 மணிக்கு போனால் செக்யூரிட்டி மட்டும் தான் இருக்காங்க. தம்பி சொல்கிறான், இந்த மாதிரி நான் வாங்க சென்னையில் வந்திருக்கேன், ஒரு செக் வாங்க விசாரிச்சிருப்பாருங்க. இப்படி உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் கிளார்க் வர்றாரு, குட் மார்னிங் பார்த்து அவர் போகிறார். அதுக்கப்புறம் அடுத்த ஆள் வர்றாரு, குட் மார்னிங் அவர் போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு மேனேஜர் ஆக்ஷன் மேனேஜர் வர்றாரு, உட்கார வச்சு போகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக எல்லாருக்கும் தெரிஞ்சு ரவிச்சந்திரன் சென்னையில் வந்து செக் வாங்க வந்திருக்காரு நம்ம ஆஃபீஸுக்குன்னு. பாஸ் வந்தாச்சு, உட்கார்ந்து உள்ளே போயாச்சு. உள்ளே போய் எல்லா உட்காந்துருக்காங்க. 8 மணி 9 ஆகுது, 9:10 ஆகுது. கால பலகாரம் சாப்பிடல, பசி ஒருத்தக்கிடுது. ரவிச்சந்திரன் அங்கேயே உட்காந்துருக்கு. உள்ளே போய் பாஸ்ட சொல்கிறாங்க, ரவிச்சந்திரன் உட்காந்து இருக்கலையா அதான் 6 மாதம் இருக்காங்க இருக்க மாட்டாங்க, அவன் இருக்கட்டும் அப்படின்னு அந்த ஆள் ஐடிபி வேலை வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரவிச்சந்திரன் உட்காந்துருக்காரு. நேரம் போகுது 12:30 மணிக்கு லஞ்ச் வந்துருச்சு. லஞ்சுக்கு எல்லாரும் சாப்பாட்டை படித்து கிளம்புறாங்க, வெளியே போயிட்டு போகிறாங்க. இவತ್ತು மெதுவாக வந்து அந்த மேலதி ஐடிபிஐடைய மேலதியை சொல்கிறார் ரவிச்சந்திரன்ட்ட, நீங்கள் வேணால் போய் லஞ்சை சாப்பிட வந்துருக்காங்க. இல்லை பரவாயில்ல இருக்கேன் அப்படி உட்காந்துருக்காரு ரவிச்சந்திரன். எல்லாரும் மெதுவாக வெளியே போகிறாங்க, சாப்பிட்றாங்க, கையை கழுவுறாங்க, வாயை தடுத்து மறுபடியும் இது பாடுறாங்க. மறுபடியும் ரவிச்சந்திரன் பார்க்குறாங்க. ரவிச்சந்திரன் உட்காந்துக்கிட்டே போனாங்க. மணி 4 ஆகுது, டீ வருது. எல்லோரும் டீ குடிக்க போகிறாங்க. ரவிச்சந்திரனுக்கு டீ வரல. டீ குடிச்சிருந்தா இல்லை நான் போகலன்னு உட்காந்துருக்காரு ரவிச்சந்திரன். மணி 5:30 ஆச்சு. அதிகாரி கிளம்பிட்டாரு. பையன் தூக்கி வெளியே போனவங்க பார்க்குறாரு. பார்த்தா முன்னாடி சோஃபாவில் வச்சுருப்பாங்க. சார் நீங்கள் என்ன உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அவர் சுத்தமாக வேலையில் ஞாபகம் இருந்தா ஞாபகம் இல்லையா வேணும் தவிர்த்தா இருந்தது இன்னும் உட்காந்துருக்கீங்க எப்படி இருக்கிறாரு. ஆமாம் அப்படி இருக்குது. வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போய் பேசி சாயந்தரம் 6 மணிக்கு 6 மாதம் காத்திருந்த செக் ரவிச்சந்திரன் கையில் கொடுக்கப்படுது. அதை வாங்கிட்டு தான் ரவிச்சந்திரன் சென்னை திரும்பி வர்றாரு. அப்போ சோமதேவன் சொல்கிறாங்க, ரவிச்சந்திரனுக்கு நல்லா தெரியும் இந்த வேலை நிலைக்கணும்னா நம்ம இந்த செக்கோடு நீங்கள் வரணும். இது 6 மாதம் வாங்க முடியாத செக்கு. நான் இன்னைக்கு வாங்கிட முடியுமா தெரியல. ஆனால் நான் கோவப்பட்டுக்கூடாது, நான் எடுத்து பேசிடக்கூடாது, நான் யாரையும் இரிட்டேட் பண்ணிடக்கூடாது. என் நோக்கம் பூரா அந்த செக்கை வாங்கிட்டு வர்றது மட்டும்தான், அதை தவிர ஒரு வேலை இல்லை அப்படின்னு அந்த காரியத்திலே கண்ணா இருந்து உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் இந்த உலகத்தில் போராடாமல் காத்திருந்ததுனால ரவிச்சந்திரன் செக் அடைச்சிது, அந்த வேலை நடத்துச்சுன்னு அவர் செல்ஃப் அவேர்னஸை பற்றி ஒரு தலைப்பின் கீழ் சோமோன்னு சொல்லுவார். நான் நினைச்சேன் இதை போல ஒவ்வொரு தலைப்புக்கும் கண்ணாசுடைய பாட்டு இருக்குல்ல, அதில் ரொம்ப அழகு என்னன்னா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் பாடி அந்த பாட்டு வந்து அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும். அந்த பாட்டை வந்து சோமவல்லி விடவும் அழகாக வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட முடியும். என்னன்னா ஒரு நிறுவனத்துக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா எம்பவர்மெண்ட் ரொம்ப முக்கியம். யார் வேலை செய்கிறாங்களோ வேலை செய்கிறவங்க கருத்தை கேட்கணும், அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், அவர்களை முடிவெடுக்க வைக்கணும். அப்படி முடிவெடுக்க வைக்கணும்னா யாரும் முடிவெடுக்க வைக்கல. அது ஒரு நிறுவனம் இல்லை, குடும்பம் கூட. ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய செல்வந்த வீட்டில் வந்து பார்க்கணும். இது ஒரு பெரிய பணக்கார குடும்பமாக இருக்கும். அதெல்லாம் எந்த செலவுக்கும் குறை இருக்காது. நீங்கள் வந்து தங்கம் வந்து ₹1,00,000 போனாலும் நாளைக்கு போய் வயிறு வாங்கிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் காலையில் அந்த வீட்டில் என்ன சாப்பிடணும் இல்லை அவன் முடிவு பண்ண முடியாது அந்த குடும்பத்தில். அப்போ அதுக்கு வந்து அவருக்கு ஒரு சந்தோஷம் வாய்க்காது. அந்த சந்தோஷத்துக்கு தர முடியும் தோணு போயிட்டு அந்த குடும்பத்தில் ஏதாவது முடிவு எடுக்க முடியும்னா அவள் முடிவு எடுப்பாளா? எடுக்க முடியாது. முடிவு அவளுக்கு சொல்லப்படும், அவள் கேட்டுக்குவா, அவ்வளோதான். அப்படின்னு சந்தோஷமா இருக்காது. அப்போ என்னதான் மனம் இருந்தாலும் அடிமைத்தனமாக நடத்தப்படும் ஒரு மனைவி.
அப்படி நடத்தப்படும் ஒரு கணவன், அப்படி ஒரு நட்பு, அப்படி ஒரு அலுவலகம், அப்படி ஒரு ஊழியர், அப்படி ஒரு முதலாளி, இப்படி எல்லா இடத்துலையும் இருக்க முடியும். இது ரொம்ப முக்கியம். அந்த குடும்பமும் நிறுவனமும் சிறப்பாக செயல்பட வேண்டும். எம்பவர்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அவரவரை சொந்தம் வீடுக்கு வைக்கணும். அப்போ தான் அந்த நிறுவனம் வளரும். அப்படிங்கிறதுக்கு அதுவும் அந்த பறவை போல வாழ வேணும் அப்படிங்கிற பாட்டை சொல்லி, இதை விட ஒரு சுதந்திர எண்ணத்தை, சுதந்திர வெளியை கொடுக்குற ஒன்று இருக்க முடியுமா அப்படின்னு கண்ணதாசனுடைய பாடல்களை பூரா அவர் எதுவெல்லாம் ரசித்தாரோ ரசித்ததை எல்லாம் கொண்டு வந்து இந்த மேலாண்மையோடு சேர்ப்பது என்பது இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு எப்படி சுந்தர்சி அரண்மனை ஒரு படத்தை வச்சுக்கிட்டு அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 3, அரண்மனை 4 எடுத்துக்கிட்டே இருக்காரு. அதே போல கண்ணதாசன் ஒருத்தரை வச்சுக்கிட்டு சோமவள்ளி வாழ்நாளில் கண்ணதாசனின் மேலாண்மை, கண்ணதாசனின் குடும்ப நிர்வாகம், கண்ணதாசனின் சேமிப்பு அப்படின்னு எல்லா வெறும் வாடகை கொண்டு வந்து தென்னை மரத்தை கட்டுற வாய்ப்பு அவருக்கு மிகச்சிறப்பாக கணிச்சிருக்கு. அதனால இந்த புத்தகம் வானதி பதிப்பகம் அவர்கள் வெளியிட்டது என்பது கூடுதல் சிறப்பு. வானதி என்பது நம்ம தமிழ் கூறும் நல்லுலகில் பல புத்தகம், நீங்கள் எந்தாவது புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வானதியை குறிப்பிடாம வந்துட மாட்டேங்க. ஏதாவது ஒரு உங்கள் வாழ்க்கையை வானதி வந்து சேர்ந்துடும். அப்படி அதை போன்ற நிறுவனங்கள் இதை போன்ற தொடர்ச்சியாக இந்த காலத்திற்கு ஏற்ற வண்ணமும் தொடர்ந்து நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பதுதான் ஒரு நிறுவனம் தொடர்ந்து நிற்பதற்கான ஒரு மிகப்பெரிய காரணம்.